லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோக் சோமாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு துவங்கியிருக்கு. எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை எழுப்ப இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் மோடி சொல்கிறாரு, சண்டை போட்டது போதும், எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காலையில் ஒரு பத்திரிகையில் சந்திப்பு நிகழ்த்துறாரு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி போகும்னு நீங்கள் பார்க்குறீங்க? சண்டை போட்டது போதும், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு உண்மையிலே மோடிக்கு அக்கறை இருந்தால் மாநிலங்கள் கேட்கக்கூடிய நிதியை ஒதுக்கீடு செய்யணும். அவருடைய கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய நிதியை ஒதுக்கீடு செய்யணும். நீட்டு தொடர்பாக விவாதிக்கணும்னு சொல்கிறாங்க. நீட்டு தொடர்பாக பிரதமர் பதிலளிக்கணும்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சிகள். அதற்கு அவர் ஒத்துக்கணும். முதல்ல இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சே, அதுக்கு பிரதமர் வந்திருக்கணும். அவர் வரவே இல்லை. பிரதமர் பங்கேற்காமலேயே அனைத்து கட்சி கூட்டம். ஏன்னா இவங்க இன்றைக்கி வலிமையாக இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் வலிமையாக இருப்பதனால் அதை எதிர்கொள்வதற்கு இவர்களால் முடியாததுனால கடந்த கூட்டத்தொடரிலேயே ராகுல் ஸ்கோர் பண்ணிட்டார். மோடி அவுட் ஆகிட்டார். மோடியை தண்ணி குடிக்க வைத்து விட்டார் ராகுல். அதனால் உஷாரா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. தோல்வியின் விரக்தியினால நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்கிறாரு. இவருடைய தோல்வி விரக்தி தான். பெரும்பான்மை பிடிப்போம், 400 இடங்களுக்கு மேல் வெல்வோம், எதிர்க்கட்சி மாடத்தில் கூட அமர முடியாது காங்கிரஸ், பார்வையாளர் மாடத்தில் தான் அமர முடியும். இவர் ராகுலுக்கு வயசு என்னவோ அந்த எண்ணிக்கையில் கூட காங்கிரஸ் ஜெயிக்காது. இப்படிலாம் கிண்டல் பண்ண மோடிக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக 100 உறுப்பினர்களோட அமர்ந்திருக்கிறாரு. எதிர்க்கட்சிகள் 237 பேர் அமர்ந்திருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியல. இவங்க பெரும்பான்மை இழந்து கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு ஆட்சி நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் மோடி இப்படி பேசுகிறார். ஆனால் அவருக்கு உண்மையிலேயே நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் நாடாளுமன்ற கூட்டத்துக்கு முதல்ல வரணும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவர் வரணும். நாடாளுமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். இதெல்லாம் என்றைக்குமே கிடையாது. முதல் முறையாக போன கூட்டத்தொடரில் தானே அவர் பதில் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது குறுக்கிட்டு அவர் 2 கேள்வி வச்சிருக்காரு, பதில் சொல்லியிருக்காருங்கிற காட்சியெல்லாம் இப்போ தானே பார்க்குறோம். அப்போ எதிர்க்கட்சி வலிமை பெற்றிருப்பதனுடைய அந்த முக்கியத்துவம் என்னங்கிறது இப்போ புரியுது. அதனால் இன்றைக்கி இப்படி இறங்கி பேச வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இதனுடைய ரிசல்ட் என்ன, இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. மீண்டும் மோடி அதே வடிவத்தில் தான் இருக்கார், அதே ஆணவத்தில் தான் வழிபடுறார். இப்போ அமித்ஷா நேற்று கூட போய் பேசியிருக்கார். ராகுல் காந்திக்கு இன்னும் ஆணவம் குறையலை, தோற்று போன பிறகும் ஆணவம் குறையலை. நீங்கள் தோற்று போய் பெரும்பான்மை இழந்த பிறகும் கூட உங்களுடைய ஆணவம் குறையலையே, நீங்கள் அதே வடிவத்தில் தானே வெளிப்படுறீங்க. இன்றைக்கி கூட என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் அப்படின்னு. நாடு எங்கே போய் முடியும்? இவ்வளவு ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை, மோடிக்கும் மோகன் பகவத்துக்கும் பிரச்சனைன்னு இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மோடி ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்ஸில் பங்கேற்பதற்கு அரசு ஊழியர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்போ ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான் இது ஆர்எஸ்எஸ் ஆட்சி. ஆர்எஸ்எஸ்னுடைய அசைவு இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அதுதான் இன்னைக்கு ப்ரூவ் ஆகுது. என்ன ஆகும்? இது எங்கே போய் முடியும்? இப்போ ஏற்கனவே பதுங்கி இருக்கக்கூடிய எல்லாம் இனி வெளியே வருவாங்க. ஒரு வகையில் நல்லது தான் இது. ஏன்னா பதுங்கி இருக்கக்கூடியவன் யார் யாருன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. இனி வெளிப்படையாக ரிட்டையர்ட் ஆகிட்டு சொல்லுவாங்க ஜட்ஜெல்லாம், நான் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு. இப்போது ஓப்பனாக சொல்லுவாங்க. இடியில் இருக்கக்கூடியவங்க, ஐடியில் இருக்கக்கூடியவங்க, எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவங்க, ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவங்க நான் ஆர்எஸ்எஸ்காரன் தான் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை பாழ்படுத்தக்கூடிய, நாசமாக்கக்கூடிய செயல்களை ஒரு பக்கம் மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகள் அவங்க கோரிக்கைகளோடு உட்கார்ந்துருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட எதிர்பார்த்துருக்காங்க. நாளைக்கு பட்ஜெட்டில் தெரிய போகுது சந்திரபாபு நாயுடுக்கு எப்படி அல்வா கொடுக்க போகிறாரு, நிதிஷ்குமாருக்கு எப்படி அல்வா கொடுக்க போகிறாருன்னு. ஒருவேளை 1 லட்சம் கோடி கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு. அமராவதி நகரத்தை உருவாக்குவதற்கு பல ஆயிரம் கோடி கேட்குறாரு. இவர் 30,000 கோடி கேட்குறாரு நிதிஷ்குமார். இதில் எது கொடுத்தாலும் நம்மளாம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு காத்திருக்கோம். ஆந்திராவுக்கு கொடுத்தாலும் பீகாருக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு கொடுன்னு நம்மளும் கேட்போம் அடுத்தது. ஏன்னா நம்மளுக்கும் பல தேவைகள் இருக்குது, நமக்கு வர வேண்டிய நிதியை வராமல் இருக்குது. அதனால இது அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, கொடுக்கவும் முடியாது. இப்படி பல சிக்கலில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கூட்டணி கட்சிகளையும் சமாளிக்கணும், எதிர்க்கட்சி வலிமையாக வந்துட்டாங்க அவங்கள சமாளிக்கணும். இப்படி பல பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டியிருக்காங்க. நிதி நெருக்கடி, நிதியை எப்படி பங்கிட்டு கொடுக்கறதுங்கிறதுல பிரச்சனை. இப்போ இலவச திட்டங்களை இவ்வளவு நாளாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மாநில தேர்தலையும் எதிர்கொள்வதற்காக எந்த இலவச திட்டங்களை, எந்த சமூக நல திட்டங்களை பிஜேபி மூர்க்கமாக எதிர்த்ததோ அந்த திட்டங்களே அவங்க அறிவிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ மராட்டிய தேர்தல் வருது, ஹரியானா தேர்தல் வருது, இதெல்லாம் எதிர்கொள்ளணும். ஜார்க்கண்ட் தேர்தல் வருது.
அங்கெல்லாம் இப்போ இந்தியா கூட்டணி வலிமை பெற்று இவங்களை வீழ்த்தக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கிது. ஊபியில் 10 தொகுதி இடைத்தேர்தல், அங்கேயும் பெரிய சிக்கலை சந்திக்க போகிறாங்க. இப்படி பல முனை தாக்குதலில் பிஜேபி இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது எதிரொலித்து விடக்கூடாது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலிமையாக இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து முன்னை விட மிகப்பெரிய வலிமையோடு வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நீட் விவகாரங்கள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்க அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் இன்னொரு முக்கிய பிரச்சனையாக உத்தரப்பிரதேசத்தில் அந்த கன்வார் யாத்திரை, சிவ யாத்திரையில் அங்கு சிவ யாத்திரை போகக்கூடிய அந்த இடங்களில் வந்து உணவகங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் பெயர்களும் அந்த போர்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அரசு. அது வந்து அங்கே இஸ்லாமியர்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்களும் வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக வந்து அழித்து விடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில். அது உண்மைங்கிறது இது போன்ற சம்பவங்களின் மூலம் நிரூபணமாகுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களிடையே பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாரையும் சமமாக நடத்தணும், எல்லாருக்கும் ஒரே ரைட்ஸு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இது மாதிரியான நடவடிக்கைகளை ஒரு அரசியல் ரீதியாக செய்யும்போது, ஒரு அரசு பூர்வமாக செய்யும்போது என்னாகும்? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த தன்மை அங்கே அடி வாங்குது. அப்போ நேரடியாக அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க வந்து நீக்க முடியலை, நேரடியாக அதை கை வைக்க முடியல. ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கிற கூறுகளை டைல்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு, நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் செய்யக்கூடிய வேலையை இன்னொரு பக்கம் பிஜேபி செஞ்சுக்கிட்டே வருது. அதில் ஒன்று தான் இது. அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க காலி பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, இது காலி பண்ணுற ஒரு நடவடிக்கை இது. அப்போ இந்த மக்களை பிரித்து பார்க்கிற மனோநிலை, மதவெறி கண்ணோட்டத்தோடு பார்க்கிற மனோநிலை, அதனுடைய வெளிப்பாடு இது. இப்போ தான் அடி வாங்கி உட்கார்ந்துருக்கு பிஜேபி. பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டி அதன் மூலம் ஒரு இந்து எழுச்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகள் அறுவடை செஞ்சு அப்படி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லி அவசரமாக ராமர் கோயிலை கட்டி திறந்தாங்க. என்னாச்சு இன்னைக்கு? அந்த அயோத்தியில் அந்த மக்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க? 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக மண்ணை கவ்வி இருக்கிறது. மோடி வாரணாசியில் லட்சோப லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் பின்னடைவை சந்தித்து சில லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு. அமைதியில் இவங்க தோற்று போய் ஓடி போயிருக்காங்க. இன்னைக்கு ரேபரேலியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் லட்சோப லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில். அப்போது மோடிக்கு எதிராக இன்னைக்கு அவங்களுடைய துணை முதலமைச்சர்களே போர்க்கொடி தூக்கக்கூடிய நிலைமை. உத்தரப்பிரதேசத்தில் இவர் கொண்டு வந்த புல்டோசர் பாலிடிக்ஸ்னால தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்தித்தோம்னு பிஜேபியே சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு அங்கே நிலைமை வந்திருக்கு. அப்போ சுற்றி அவங்க இந்த மதவெறி அரசியல்னால பின்னடைவை தான் சந்திக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மக்கள் தக்க பாடத்தை புகட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட பாடத்தை படித்த பிறகும் கூட இத்தகைய நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறாங்கன்னா எவ்வளவு வன்மம் அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ முஸ்லீம் வெறுப்பு, மோடி கடந்த தேர்தல் முழுக்க முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் தான் செஞ்சார். யோகி அதைத்தான் இன்னும் கூடுதலாக செயல்பூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போ மோடி அதையே பாராட்டவும் செஞ்சார். இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும்னு எதிர்க்கட்சிகள் கேட்டு தெரிஞ்சுங்கன்னார். யோகியுடைய புல்டோசர் பாலிடிக்ஸுக்கு வந்து இவர் வந்து சான்றிதழ் கொடுத்தார். எங்க புல்டோசர் பயன்படுத்தணும் நற்சான்று கொடுத்தார். அப்போ 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் வேற கிடையாது. யோகிக்கு எதிராக மோடி, மோடிக்கு எதிராக யோகின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. 2 ஒன்று தான். ஒரே கான்செப்ட், ஒரே இயக்கம், ஒரே அஜெண்டா, ஒரே சித்தாந்தம். அது சந்திக்கிற மையப்புள்ளி தான் இன்னைக்கு வந்து அவங்க அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல், மக்களை பாகுபடுத்துகிற செயல், பிளவுவாத ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய செயல். நீங்கள் ஒரு கடையில் வந்து பேரை பார்த்து இவங்க ஏற்கனவே கலவரங்களை எப்படி நிகழ்த்தினாங்கிறது தெரியும். ஏற்கனவே எது முஸ்லீம் கடை, ஏன்னா பொது பேரில் கூட முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்த கையில் கயிறு கட்டிட்டு வந்து அந்த ஒரு போலித்தனமான வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதனால தான் பெயர் எழுதி போடுங்க அப்படி. கையில் கயிறு கட்டுறவங்க எல்லா நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்காங்க. தர்காவுக்கு போகிறவங்க கையில் கயிறு கட்டிப்பாங்க. இஸ்லாமியர்களே கயிறு கட்டக்கூடிய வழக்கம்லாம் இருக்குது. அது சரியாக தவறாங்கிறது வேறு டிபேட்டு. ஆனால் அந்த பழக்கம் இருக்குது. அப்போது அதை வியாபாரத்தில் ஏமாத்துறதுக்காக தான் செஞ்சாங்க அப்படின்னா என்ன? அப்போ வியாபாரத்தில் ஏமாத்துறதுக்காக மற்றவங்க எதுவும் செய்யலையா? அப்படியே பார்த்தா கூட, அந்த லாஜிக் படி பார்த்தா கூட மற்றவங்கெல்லாம் வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடலையா? அப்போ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க என்ன செய்வீங்க? அதுக்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்கீங்க? அப்போ இது அப்பட்டமான ஒரு மத வெறுப்பு. இது ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்கள ஒரு வேலை பார்க்குறவராக பாருங்கள், ஒரு கடன் நடத்தக்கூடியவராக பாருங்கள். அவர் சரியாக விற்கிறாரா, கொடுக்கல் வாங்கல் சரியாக வச்சுருக்காரா, பொருள் தரமாக வச்சுருக்காரா, மக்களுக்கு கரெக்டாக நடந்துக்கிறாரான்னு பாருங்கள். அதுக்கு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, அது எல்லா கடையும் பார்க்கணுமே தவிர, முஸ்லீம் கடை
அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை எப்படி இந்த வரக்கூடிய மக்கள்கிட்ட காட்டி கொடுக்கறது? இது முஸ்லீம் கடை, இங்கே போய் ஜாமான் வாங்காதீங்கன்னு எப்படி அவங்களுக்கு குறிப்பால உணர்த்துறது? அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சு இப்படியெல்லாம் செய்யறதுங்கிறது இது அப்பட்டமான ஒரு மதவெறி இல்லை. இது அப்பட்டமான மதவெறி. அப்போ எல்லா மக்களும் வியாபாரம் செய்கிறாங்க, எல்லா மக்களும் கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்காங்க, எல்லா மக்களும் வாங்க வர்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல மதத்தை ஒரு குறியீடாக பயன்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? சரி, அந்த கடையில் விற்கக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ணவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அங்கே அரிசி வச்சு விற்கிறாங்க, பருப்பு வச்சு விற்கிறாங்கன்னா அரிசியை உற்பத்தி பண்ணவன் முஸ்லீமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்ப? பருப்பை உற்பத்தி பண்ணவன் முஸ்லீமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான அரைவேக்கட்டுத்தனமான ஒரு சிந்தனை, இது எவ்வளோ பிற்போக்குத்தனமான சிந்தனை. உன்னுடைய எல்லை எது? ஒரு முஸ்லீமே ஐடென்டிஃபை பண்ணுவதற்கான உன்னுடைய எல்லை எது? எது வரைக்கும் போக முடியும் உன்னால்? அப்போ கடைக்காரனுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிற நீ அந்த கடையில் கொண்டு வந்து ஜாமானத்தை கொடுத்த அந்த அவன் யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க அது வேண்டாமா? அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? என்ன இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கு. அப்போ இந்த நாட்டை எவ்வளோ பின்னோக்கி இழுக்கிறாங்க பாருங்கள். இந்த நாடு எல்லா மக்களும் இணைந்து உருவாக்கிய நாடு, எல்லா மக்களாலும் இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாடு, எல்லா மக்களினுடைய பங்களிப்பாலும் செழித்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்படி அதை நாசமாக்கக்கூடிய செயலை பிஜேபி எப்போதும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதை வெளிப்படையாக செய்யுது. இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு காட்டமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது அரசியல் ஆதாயத்துக்காக சில அற்பர்கள் பணம் வாங்கி கொண்டு சமூக வலைதளங்களில் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையை விசிகாவுக்கு எதிராக திருப்புறாங்க, விசிகாவை விமர்சிக்க பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் விசிகா தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே ரஞ்சித் ஒரு பேரணி நடத்தினார், அதில் விசிகா கலந்துக்கலன்னு சொல்லி இவர் அவரை தான் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் ஒரு 35-40 ஆண்டு கால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர். அதில் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக நேரடி தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடியவர். அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னால் அமைப்பாக இயங்கிய காலத்திலும் சரி, தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட இந்த 1/4 நூற்றாண்டு காலத்திலும் சரி, அவர் எந்த நோக்கத்திற்காக பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து இதுவரைக்கும் அவர் பின்வாங்கியதாகவோ சமரசம் செய்ததாகவோ அல்லது விட்டு கொடுத்ததாகவோ ஒரு சான்று சொல்ல முடியாது. அவரை யார் அப்படி கை நீட்டி பேசவும் முடியாது. அப்படி அவர் அதற்கு இடம் கொடுத்ததும் கிடையாது. அவரை விமர்சிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நேரடியாக அவரை விமர்சிக்க முன்வரதில்லை. ஏன்னா விமர்சித்தா மாட்டிக்குவாங்க. அதனால் விசிகே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்று மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தையும் பெற்று கட்சிக்கு ஒரு சொந்த சின்னத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியா கூட்டணி, இந்தியாவையே இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு வலிமையான அரசியல் கட்சி அம்பேத்கரிய மூவ்மெண்ட் நாங்கள் தான். அப்படி இருக்கும்போது இது பலருடைய கண்களை உறுத்துகிறது. எப்படியாவது இந்த கூட்டணியிலிருந்து விசிகே வெளியெடுத்து போடுறோம். அதுதான ஒரு விமர்சனம். அதாவது சீட்டுக்காக சொந்த சமூக மக்களுக்கே விசிகா துரோகம் செய்கிறது, திருமாவளவன் துரோகம் செய்கிறாரு, அந்த சீட்டுக்காக தான் எதிர்த்து கூட பேச முடியாத நிலையில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு போய் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்ச தலைவர் யார்? அரசியல் கட்சி தலைவர் யார்? அங்கே முதலாக இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, இதில் விசாரணை இன்னும் தீவிரமாக போகணும், உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முதல்ல சொன்னது யார்? தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போட்டு உடைச்சது யார்? இதெல்லாம் தானே இப்போ பேசுகிறாங்க. இதையெல்லாம் சொல்லி தானே இன்றைக்கி பேரணி போராட்டம் இதெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் சொன்னது யார்? முதல்ல இந்த கருத்தை சொன்னது யார்? திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், திமுக ஆட்சியில் இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்குது. அப்போது இதில் திமுகவை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், அவங்களுக்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லிடக்கூடாது, இந்த மக்களினுடைய கருத்து எதையும் நம்ம அட்ரஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தால் இதெல்லாம் அவர் தானே முதல்ல சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா இதை யார் அவருக்கு முன்னால் யாராவது சொன்னாங்கன்னு காட்டுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதல்ல இதில் உண்மை குற்றவாளிகள் இல்லை, இவங்க இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னது யார்? முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த விஷயத்தில் நின்று எல்லாத்தையும் டீல் பண்ணது யார்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். சரி, அம்பேத்கரி மூவ்மெண்ட்லேயே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க, அவங்க யாரும் அப்படி நின்று செஞ்சாங்களா? இவர் மாதிரி நின்று செஞ்சாங்களா? கிருஷ்ணசாமி வந்தாரா? ஜான் பாண்டியன் வந்தாரா அந்த ஸ்பாட்டுக்கு? வேறு யாராவது வந்தாங்களா? பெரிய கட்சி தலைவர்கள். மாயாவதி அவங்க கட்சி மாநில தலைவருங்கிறனால அவங்க மட்டும் வந்தாங்க, இல்லைன்னா அவங்களும் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க கட்சி மாநில தலைவர் வந்து தானே ஆகணும். அவங்க அந்த கட்சிக்கு வெளியே நின்று ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய தலைவர் இத்தனை விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணாரு, அதை ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லக்கூடியது ஒரே
தலைவர் எங்கள் தலைவர் தானே, அவர் தானே போய் நின்னாரு, அவர் தானே குரல் கொடுத்தாரு, அவர் தானே பேசுகிறாரு. இப்போ போய் முதலமைச்சரை சந்தித்து இந்த விசாரணை வந்து உரிய முறையில் நடக்கணும்னு சொன்ன ஒரே தலைவர் அவர் தான் இந்த நிமிஷம் வரைக்கும். முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகுதான் அவர் வந்து அவருடைய பேச்சில் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாரு. ரஞ்சித் தான் சரியான பாதையில் அந்த இளைஞர்களை கொண்டு போகிறாரு, எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது படுகொலை நடந்துருச்சு, விசாரணை நடக்குது, நிறைய பேர் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இது குறித்து ரஞ்சித் அவர்கள்ட்டமே கேட்கப்படுது, சிபிஐ விசாரணை வேணுமா? வேண்டாம். தமிழ்நாடு அரசினுடைய அந்த விசாரணை போக்கே இப்போ சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது, காவல்துறை ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, வெயிட் பண்ணுவோன்னு தான் அவரும் சொல்கிறாரு. இதை தான் எங்கள் தலைவரும் சொல்லியிருக்காரு. அப்போ ரஞ்சித் சொல்கிறது சரியாகவும் எங்கள் தலைவர் சொல்கிறது தவறாகவும் எங்கே போதீங்க? காவல்துறை உரிய முறையில் விசாரிக்கணும் அப்படின்னு முதலமைச்சரை சந்தித்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. காவல்துறை உரிய முறையில் தான் விசாரணை போயிட்டு இருக்குன்னு ரஞ்சித்தும் சொல்கிறாரு. எங்கே முரண்படுறோம்னு இல்லை, ரஞ்சித் சொல்கிறாரு திமுகவை ஒரு கேள்வி கேட்டாலே நீல சங்கின்னு சொல்கிறாங்க, திமுகவை எதிர்த்து கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லியா? இப்போ நாங்கள் கேள்வி தானே கேட்டிருக்கோம். திமுக ஐடி விங் வந்து திட்டமிட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரவுடின்னு சித்தரிக்கிறாங்க. அது வந்து ஐடி விங்கில் என்னென்ன நடக்குது, சமூக வலைதளங்கள் என்னென்ன நடக்குது, எல்லா பக்கத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு தலைவரோ வேற ஒரு கட்சியினுடைய முக்கியமான பிரமுகரோ யாரும் அப்படிப்பட்ட கருத்துக்களை எங்கேயும் சொல்லலை. சமூக வலைதளங்களில் புழங்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க, எங்கள் தலைவரையே எப்படி திட்டுறாங்கன்னு தெரியும். அதுக்காக அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களையே போய் நம்ம கேட்க முடியும்? அதனால் சமூக வலைதளங்களில் சொல்லப்படக்கூடிய கருத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை நம்ம அளவிட முடியாது, ஒரு தலைவரை நம்ம அளவிட முடியாது. ஒரு கட்சி ஒரு தலைவர் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக அப்படி யாராவது பேசியிருக்காங்களா? அப்படி யாரும் பேசலை. எங்கள் கட்சியை பற்றி எங்கள் தலைவரை பற்றி சமூக வலைதளங்களில் வராத கருத்தா எங்கள் தலைவரே அதுதானே சொல்கிறாரு. இந்த அற்பர்கள் இப்படிலாம் எழுதிட்டு இருக்காங்க, அவதூறு பரப்புறாங்கன்னு தானே வேதனைப்படுறாரு. இது எல்லாருக்கும் நேர்றது தான், எல்லாருக்கும் இது நேருது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நேருது, எங்கள் தலைவருக்கு நேருது, எல்லாருக்கும் நடக்குது. ரஞ்சித்துக்கும் இது நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது. திமுக தலைவர்களுக்கு இது நடக்குது. கலைஞரை பற்றி இப்போ என்ன நடந்துச்சு கடந்த ஒரு வாரமா? எவ்வளோ மோசமான சமூக வலைதள சித்தரிப்பு, எவ்வளோ மோசமான கேலி கிண்டல். திமுக அதுக்கு போய் இதுக்கு இந்த கட்சி தான் காரணம், அந்த கட்சி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? எந்த தலைவராவது அப்படி பேசினாங்களா? அதனால ஒரு தலைவர் அப்படி பேசுனா நேரடியாக பேர் சொல்லி கண்டிக்கிறாங்க. சீமான் வந்து இப்படி அவரே ஆமாம் நானும் பாடுறேன்னு பாடினார். அதனால திமுகலேருந்து ஒரு அமைச்சர் அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி சீமான் ஒரு தலைவர் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. சமூக வலைதளங்கள்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால் அதுக்கு எல்லையே கிடையாது. அது அப்படி தான் இருக்குது சமூக வலைதள போக்கு. அது திருந்தணும், மக்கள் திருந்தணும்னு சொல்லி நம்ம அதுக்கு வேண்டாம் நம்ம பயிற்சி கொடுக்கலாம், அதுக்கு வேண்டுகோள் விடுக்கலாம், எல்லாரும் இப்படிலாம் இருக்காதீங்கப்பான்னு சொல்லலாம். ஆனால் அதை வச்சு கொண்டு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. எங்கள் தலைவர் தலித் மக்கள், பட்டியலின மக்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் அதை எப்படி டீல் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னால் தருமபுரியில் ஒரு மிகப்பெரிய வன்முறை நடந்துச்சு, தலித் கிராமங்கள் சூறையாடப்பட்டது, பாமக அதை முன்னின்று நடத்தியது. அந்த விஷயத்தை எங்கள் தலைவர் எப்படி டீல் பண்ணார்? அன்னைக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள், இப்படிப்பட்ட ஆக்டிவிஸ்ட்லாம் பெருசாக யாரும் வரல. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த விஷயத்தை எங்கள் தலைவர் எப்படி டீல் பண்ணார்? எல்லா ஜனநாயக சக்திகளையும் அழைத்து வந்து களத்தில் இறக்குனார். எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க, எல்லாரும் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு நிலைமை அவர் உருவாக்குனார். அதுதான் ஒரு சரியான வழிமுறை. அப்போ ஒரு மிகப்பெரிய வன்முறை நம்ம வாழக்கூடிய காலத்தில் கிராமங்களையே பூந்து, ஊரையே பூந்து சூறையாடக்கூடிய அளவுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அது தருமபுரி தான். அதை ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக செஞ்சது. ராமதாஸ் போய் ஊராக கூட்டம் போட்டார், மண்டபம் பிடிச்சி அனைத்து சாதி கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி எல்லா சாதி சங்கங்களையும் கூட்டி 81 19 போட்டு பார்த்துருவோம்னு அறைகோல் விடுத்தார். அதே வந்து எங்கள் தலைவர் எப்படி எதிர்கொண்டார்? அன்னைக்கு வந்து ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டி தான் அதை எதிர்கொண்டார். அவர் எப்போவுமே அப்படி தான் செய்வார். அதனால இந்த விஷயத்தையுமே அப்படி தான் அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தலித் அமைப்புகள் மட்டும் நம்ம இதை டீல் பண்ணால் போதும்னு நினைக்கிறதுல அவருக்கு மாற்று கருத்து இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் அப்படி தான் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்த பாமகவோடு போய் புரட்சி பாரதம் கூட்டணி வைக்கலையா? கடந்த தேர்தலில் பாமகவோட தானே கூட்டணி வச்சாங்க. எங்கள் தலைவர் அப்படி பாமகவோட எதுவும் சமரசம் செய்துக்கிட்டாரா? சாதியவாத சக்திகளோடு, மதவாத சக்திகளோடு எங்கள் தலைவர் எதுவும் சமரசம் பண்ணியிருக்காரா? அப்போ அவர் கரெக்டாக இருக்கார்ல. இது வரைக்கும் பாமகவோட அவர் சமரசமே பண்ணது இல்லையா? பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்களும் இருப்போம்னு சொல்லிட்டு போனால் என்ன இப்போ பிரச்சனை? இப்போ புரட்சி பாரதம் இருக்க தானே செஞ்சாங்க. உடனே எல்லாரும் போய் அவரை வந்து நீங்கள் விமர்சிச்சிட்டிங்களா? யாராவது கேள்வி கேட்டிங்களா? அதே நிலைப்பாட்டை வீசிக்காமல் எடுக்கலாம். ஆனால் எடுக்கக்கூடாது, அவங்களோட அணி சேரக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை அரசியல் ரீதியாக எங்கள் தலைவர் எடுக்கிறாரு. அந்த மக்களுக்காக தானே எடுக்கிறாரு. அப்போ அந்த மக்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த மக்களுக்காக தானே நிலைப்பாடே எடுக்கிறாரு.
பாமகவை எதிர்ப்பதற்கு என்ன வேற காரணம் இருக்க முடியும்? அந்த மக்களுக்கான அரசியல் தானே காரணமாக இருக்க முடியும். பிஜேபி எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? பட்டியலின மக்களுக்கு எதிராக பிஜேபி செயல்படுது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பிஜேபி செயல்படுது, நாட்டையே நாசமாக்குது. அப்போ அந்த எளிய மக்களின் நலன்ல இருந்து தானே ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறாரு. பிஜேபி கிட்ட போய் ஒரு அமைச்சர் பதவி வாங்க எவ்வளோ நேரம் ஆகிடும்? ஏன் ராம்தாஸ் அத்வாலே வாங்க இல்லையா? ஏன் ராம்விலாஸ் பாஸ்வான் வாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பட்டியலின மக்கள்ல இருந்து வந்த கட்சிகள் தலைவர்கள் தானே. என்ன அவங்கள்ட்ட எல்லாரும் கோச்சிட்டு போயிட்டீங்களா? அவங்க உறவை முறிச்சிட்டிங்களா? அவங்கள போட்டு சமூக வலைதளங்களை விமர்சிக்கிறீங்களா? அந்த கட்சியை வந்து இனிமேல் நாங்கள் சீண்டவே மாட்டோம்னு அறிவிச்சிட்டிங்களா? இல்லைல்ல, எல்லாரும் வந்து நேசிக்க தானே செய்கிறீங்க. அப்போ ஒரு பிஜேபி ஆதரவு பாமக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டதுனாலேயே யாரும் முற்றா புறக்கணிச்சிட்டு போகிறது இல்லை. அப்போ அந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படி இருந்தும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அப்படின்னா என்ன காரணம்? அந்த மக்களுக்கு தான். அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும், எந்த அணியிலிருந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் எவ்வளவோ விஷயங்களை விடுதலை சிறுத்தைகளினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கள் தலைவர் முன்வைத்த கோரிக்கைகள், நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள், எங்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்தில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள், எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்ற பெரிய பட்டியலே இருக்குது. அதெல்லாம் போட்டு வேணால் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இது வந்து ஒரு காழ்ப்புணர்வின் அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்கள் வரதே தவிர வேறு இதுக்கு இப்போ காரணம் இருக்க முடியாது. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.